ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஜூலை 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், புவி சுற்றுவட்ட பாதையில் தனியார் ஆர்பிட்டல் ஏவுதிறன் கொண்ட உலகின் எத்தனையாவது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, 3வது நாடாக உருவெடுத்திருக்கு. புவியினுடைய சுற்றுவட்ட பாதையில் தனியார் ஆர்பிட்டல் சமீபத்தில் பார்த்தோம்னா ஜூலை 28 விக்ரம் 1 அப்படின்ற தனியார் ஆர்பிட்டல் ஏவுதிறன் கொண்ட உலகினுடைய 3வது நாடாக இந்தியா உள்ளது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ்ல சீனா இருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு நாள் எந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 18. ஏன்னா 1967 அறிஞர் அண்ணா ஜூலை 18 தமிழக சட்டப்பேரவையில் சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தார். அதனால நம்ம தமிழ்நாடு நாள் அப்படின்ட்டு ஜூலை 18 அனுசரிக்கிறோம். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1967. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் பார்த்தோம்னா சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தார். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 18. அடுத்து 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா 1954ஆம் ஆண்டு முதல் இந்த விருதுகள் அதாவது ஒரு திரைப்படத்துக்குலாம் தேசிய விருது அப்படின்றது 1954ஆம் ஆண்டு முதல் இந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதில் இப்போ 72வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கியிருக்காங்க. எந்தெந்த திரைப்படம் எந்தெந்த நடிகர்கள் பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சிறந்த திரைப்படம் அப்படின்னா ஆர்டிகல் 370 அப்படின்ற படத்தை சிறந்த திரைப்படம். சிறந்த நடிகர்கள் பார்த்தோம்னா மம்முட்டி பிரம்மயுகம் மூவிக்காக, கார்த்திக் ஆரியன் சந்து சாம்பியன் அப்படின்ற மூவிக்காக. சிறந்த நடிகை பார்த்தோம்னா யாமி கௌதம் ஆர்டிகல் 370 அந்த மூவிக்காக. சிறந்த இயக்குனர் பார்த்தோம்னா ராஜ்குமார் பெரியசாமி அமரன் மூவிக்காக. சிறந்த துணை நடிகை பார்த்தோம்னா ரூபஸ்ரீ வர்காட்டி மித்யா அப்படின்ற மூவிக்காகவும், சச்சனா நமிதாஸ் அப்படின்றவங்க மகாராஜா படத்துக்காகவும் சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது வென்றிருக்காங்க. சிறந்த துணை நடிகர் பார்த்தோம்னா சஞ்சய் மிஸ்ரா பக்சாக் அப்படின்ற திரைப்படத்துக்காக. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கி 2898 AD அப்படின்றது தான் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. சிறந்த தேசிய சமூக மதிப்புள்ள படம் அப்படின்ற விருதை பார்த்தோம்னா கேப்டன் மில்லர் அப்படின்ற மூவி வென்றிருக்கு. சிறந்த திரைக்கதை அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்பா 2 சுகுமார், அதாவது புஷ்பா 2க்காக சிறந்த திரைக்கதை இந்த படத்துக்காக சுகுமார் அப்படின்றவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த பின்னணி இசை பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு அமரன் மூவிக்காக வழங்கியிருக்காங்க. சிறந்த தமிழ் படம் அப்படின்னு பார்த்தோம்னா ராயன் படம் தான் சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதை வென்றிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பூமிக்கு அடியில் உள்ள வெப்ப நீரூற்றுகளில் பெறப்படும் தண்ணீரில் இருந்து வரும் நீராவி மூலம் மின் உற்பத்தி செய்ய எங்கு நாட்டின் முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் தோண்டப்பட்டுள்ளன? லடாக் அப்படின்ற பிளேஸில் தான் நாட்டினுடைய முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் தோண்டப்படுது. பூகா பள்ளத்தாக்கு பகுதியில் அடையாளம் காணப்பட்டன. அங்கு 1000 மீட்டர் ஆழத்தில் 2 புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் தோண்டப்பட்டன. இவை நாட்டினுடைய முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள். இங்கு 1 மெகாவாட் புவி வெப்ப மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. ஒன்று பார்த்தோம்னா இங்க 2 புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் தோண்டப்பட்டிருக்கு அப்படின்றாங்க இல்லையா? அது ஒன்று நிலத்தடி நீர் மூலமாகவே அதில் வர ஹீட் மூலமா அந்த நிலத்தடி நீரில் இருக்க ஹீட்டில் இது எவாப்ரேட் பண்ணி அந்த நீராவி மூலமாக மின் உற்பத்தி பண்ணுறது. இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளே நீரை செலுத்தி, அதாவது நிலத்தடி நீர் இல்லாமல் நம்மளே நீரை செலுத்தி அதுலேருந்து வர நீராவி மூலம் மின் உற்பத்தி செய்யறதுன்ட்டு 2 புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் தோண்டியிருக்காங்க. இது நாட்டினுடைய முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் அப்படின்ட்டு அடையாளம் கண்டப்பட்டிருக்கு. இங்கு 1 மெகாவாட் புவி வெப்ப மின் நிலையம் அமைக்க உள்ளது. லடாக்கினுடைய துணைநிலை ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா VK சக்சேனா அப்படின்றவங்க தான் லடாக்கினுடைய துணைநிலை ஆளுநர். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீராவி மூலம் மின் உற்பத்தி செய்ய நாட்டின் முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் லடாக்ல தோண்டியிருக்காங்க. அதே மாதிரி தேசிய திரைப்பட விருதுகள் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் என்னென்ன மூவிலாம் வாங்கியிருக்கு அப்படின்றது பார்த்தோம். தமிழ்நாடு நாள் எந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது, அதே மாதிரி தனியார் ஆர்பிட்டல் ஏவுதிறன் கொண்ட உலகினுடைய எத்தனையாவது நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.